சாரதா சிட்பண்ட் மோசடி வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரத்திற்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நிறுத்தி வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சரின் மனைவி சார்பில் ஆஜராக 1,26,00,000 பணம் எவ்வாறு வழங்கப்பட்டது என்பது குறித்த விசாரணைக்காக செப்டம்பர் 23 ஆஜராகும்படி நளினிக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இதை எதிர்த்து நளினி சிதம்பரம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் சிபிஐ தாக்கல் செய்த வழக்கில் நளினி சிதம்பரம் குற்றம் சாட்டப்பட்டவராகவோ சாட்சியாகவோ சேர்க்கப்படவில்லை எனவும், சட்டப்படி பெண்களை விசாரணைக்கு அழைக்கக்கூடாது, அவர்களின் வீட்டிற்கு சென்றுதான் விசாரிக்க வேண்டும் என்பதால் சம்மனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கேட்டிருந்தார். மேலும் வழக்கு விசாரணை முடியும் வரை எந்த மேல் நடவடிக்கை எடுக்க தடை விதிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சிவஞானம், நளினி சிதம்பரத்திற்கு அனுப்பப்பட்ட சம்மன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நிறுத்தி வைக்க உத்தரவிட்டார். மனுவுக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்கும்படி உத்தரவிட்டு விசாரணையை நவம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார்.